ஸோ ஷரத், நிறைய பேர் லூஸ்லி இந்த டேர்ம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஏஎம்எல். ஏனா என்ன, எம்எல்னா என்ன? கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த டெஃபினிஷன் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக நிறைய பேர் ஈவன் ரொம்ப டிபேட் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஃபார் தட் மேட்டர் ஜூனியர்ஸ்லேருந்து ஈவன் சீனியர்ஸ் வந்து நிறைய மீட்டிங்ஸில் வந்து இதை டிபேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற டெஃபினிஷன் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், நான் இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸும் நான் இதை இப்படி தான் பார்க்குறேன். அண்டு வெவ்வேறு புக்கில் வெவ்வேறு மாதிரி எழுதலாம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எம்எல் அப்படின்னா மிஷின் லேர்னிங். ஸோ நான் லிட்ரலி இங்கிலீஷில் தான் அதை வந்து புரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மிஷினை லேர்ன் பண்ண வைக்கணும். ஸோ மிஷின் லேர்னிங், கரெக்டுங்களா? ஸோ மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மிஷின்னா என்ன ஃபஸ்ட்டு? லெட்ஸே நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. வாட்ச் கூட இன்றைக்கி ஒரு மிஷின் ஆகிடுச்சு. மற்றபடி வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அந்த கம்ப்யூட்டரை ஒரு வேலை செய்ய வைக்கணும். 2 நம்பரை கூட்டு, இல்லை டிவைட் பண்ணு, இல்லை நான் ஒரு டாக்குமெண்ட் அடிக்கணும், அதை எடுத்து போய் சேவ் பண்ணு அப்படின்ட்டுலாம் நீங்கள் பண்ண வைக்கணும்னா, இத்தனை நாள் ட்ரெடிஷ்னலாக நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். உட்காந்து ஜாவாலேயோ இல்லை C++ஓ .NETலேயோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். கால்குலேட்டர்ன்ட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இது போல் ஒரு இன்புட்டை வாங்கு, இன்னொரு இன்புட்டை வாங்கு, ரெண்டுத்தையும் கூட்டு, அவுட்புட்டை இங்கே காட்டு அப்படின்ட்டு நம்ம எழுதியிருந்தோம். இது போல் ப்ரோக்ராமே பண்ணாமல் அந்த மிஷினுக்கு சில நம்பர்ஸ்லாம் காட்டி இதுலேருந்து நீயே லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி 2+2 4ன்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு பேர் மிஷின் லேர்னிங். அந்த மிஷினையே ப்ரோக்ராம் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரோக்ராம் பண்ணாமல் லேர்ன் பண்ண வைக்கிறது மிஷின் லேர்னிங். இப்போ ஏஐனா என்ன? ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் அதோட அப்ரிவேஷன், கரெக்டுங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். ஒரு மனுஷனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்றதோட மீனிங் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பேசி பார்ப்போமே. இப்போது நான் உங்களை வந்து இங்கேருந்து நீ கிளம்பி சென்னையிலேருந்து நீ கிளம்பி மும்பை வா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த ஹியூமன் வந்து ஓகே நான் போய் ஒரு ட்ரெயினை புக் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று போய் பார்க்குறான், ரைட்? ட்ரெயின் வந்து கிடைக்கல. அடுத்தது வந்து சரி ஃப்ளைட்டு மூலமாக போகலான்னு போய் ஃப்ளைட்டை ட்ரை பண்ண போகிறான். ட்ரை பண்ணி அவன் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாயிண்ட்டே சென்னையிலேருந்து மும்பை போய் ரீச் பண்ணுறான். இதுக்கு வந்து ஹியூமனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இதே ஒரு மிஷினை வந்து பண்ண வைக்கிறோம்னா அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா ஒரு மிஷின் வந்து அது போல் இன்டெலிஜென்ட்டாக ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுத்து ஒரு ஹியூமனை போலவே ஒரு ஆக்டிவிட்டியை அச்சீவ் பண்ணுது. அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் என்னோட சிம்பிளான டெஃபினிஷன். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்ததில் இப்படி தான் வந்து நாங்கள் பண்ணுற வேலையிலையுமே வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன, ஏஎன்னா அப்படின்ட்டு யாராவது நாங்கள் பேசும்போது இதை தான் நாங்கள் வந்து ஒரு டெஃபினிஷனாக வச்சு நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.